ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த ஒரு வீடியோ மூலம் உங்களை சந்திப்பது. இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நாம் இதை பிடிச்சிட்டோன்னா நம்ம லைஃப்பில் வேறு லெவல் ஆகிடும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தின் மூலம் வாழ்வது, ஆவியின் மூலம் ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல், நார்மலாக நம்ம எதிர்பார்க்குற காரியத்துக்கு மிஞ்சி அவருடைய அற்புதத்தில் வாழ்கிறது நமக்கு ரொம்ப இன்னும் லகுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். முக்கால்வாசி நம்ம இந்த மாதிரி அற்புதமான காரியங்களை எப்போ நம்ம நோக்குறோன்னா, மனுஷர்கள் கைவிடப்பட்டு நம்ம வாழ்க்கையில் வேறு வழியே இல்லைன்னப்போ நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நார்மலாகவே ஒரு மிராக்குலஸ் லைஃப் வாழ்கிறது ஆண்டவருடைய சித்தம். ஏன் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இந்த உலகமே எப்படி பாருங்கள், ஆண்டவர் உட்காந்து கஷ்டப்பட்டு அவர் எதாவது வேலை செஞ்சாரா? இல்லை, எல்லாத்தையும் அவர் அழகாக செஞ்சார். வாயின் வார்த்தை மூலம் அங்கே செயல்கள் நடக்கும் பொழுது யார்? ஆவியானவர் தண்ணீர் மேல் அசைவாடினார். அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா உருவாகினது. எப்படி பார்த்திங்கன்னா, கஷ்டப்பட்டு மனுஷன் செய்கிற மாதிரி இல்லை, அற்புதம் அவர் சொன்னார், வந்துச்சு. அதுக்கப்புறம் மனுஷனை ஆண்டவர் உண்டு பண்ணி அவன் வாழ்க்கை தொடங்கினதே ஒரு ரெஸ்ட்டு தான். அன்றைக்கி ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்து வாழ்க்கையை எடுத்து நடத்து, உன் வாழ்க்கையில் ரெஸ்ட்டில் தொடங்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எல்லாத்தையும் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், இப்போ டயர்டாகிறோம், நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி சொல்ல. ஆண்டவரே எல்லாம் பண்ணி வச்சுட்டு அவர் என்ன பண்ண, இலைப்பாறுதலுக்குள்ளே அவனை கொண்டு வந்து ஆதாம் ஏவாளுக்கு அவர் உழைச்சி இன்றைக்கி சாப்பிட்ணும், நம்ம உழைச்சாதான் இன்றைக்கி சாப்பாடு ஓடுன்ற கதை இல்லை, எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஆனால் பாவம் செய்த பிறகு தான் அவங்க வாழ்க்கையில் அதை இழந்து இவங்க கஷ்டப்பட்டு எதை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் கடவுள் வச்சது, நம்மளும் சமாளிக்கணும், எப்படியா கஷ்டப்படணும். இல்லை, அது சாபத்து நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் இத்தகைய காரியங்கள் நடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பார்த்தா அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே அவங்க உள்ளே பிரவேசிக்கலை. அப்போனா பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் மைண்டில் நம்ம கஷ்டப்படணும், நம்ம முயற்சி செய்யணும், கஷ்டப்படணும்னு சொல்லியே வளர்த்துட்டோம். நம்மளும் அப்படி தான் வளர்ந்தோம், கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேறணும். கஷ்டப்படணுன்னா உழைக்கணும், சாமர்த்தியமாக காரியங்கள்லாம் செய்யணும் நம்ம. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சு என் வாழ்க்கையில் முன்னேறணுன்னா நம்ம ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, ஆண்டவருடைய அற்புதம், ஆண்டவர் இலவசமாக நம்ம வாழ்க்கையில் செய்கிறது, அவர் அன்பு நிமித்தம் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தும் நமக்கு அதெல்லாம் இலவசமாக செய்கிற அந்த ஒரு காரியத்தை நம்ம மூடி வச்சிடுறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மோசஸை அவர் அழைக்கிறார். ஒரு பெரிய காரியம் செய்கிறதுக்கு முன்னால் அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறார். என்ன பாடம் கற்பிக்கிறார் பாருங்கள். நீங்கள் கையெடுத்து உள்ளே வைக்க சொல்கிறாரு, வெளியெடுக்க சொன்னால் என்ன ஆகுது? குஷ்டரோகம் ஆகுது. அப்புறம் திருப்பி வைச்சோன்னா குஷ்டரோகம் போய் குழந்தை கை மாதிரி அழகாகிடுது. இதில் என்னங்க பாடம்? பெரிய காரியம் நீ செய்ய போகிற, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எப்படியும் எதையும் மாற்றுவேன், இதை ஃபஸ்ட்டு நீ கற்றுக்கோ, அதான் முதல் ஸ்டெப்பு. கிதியோனுக்கு என்ன பண்ணுறாரு, அழைக்கிறாரு. அவருக்கு என்ன ஒரே சந்தேகம். அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு பஞ்சு மாதிரி எடுத்து வைக்க சொல்கிறாரு வெளியே. அதில் மட்டும் பனி பெய்யுமா, வெளியெல்லாம் பனி வராதான். ஆனாலும் இவருக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது வாட்டி சொல்கிறார், சரி வெளியெல்லாம் பனி, அதில் மட்டும் பனி இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு இதை காமிக்கிறேன்? நான் தேவன், நான் அற்புதம் செய்வேன், நீ நம்பணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தரால் ஆகாது ஒன்றும் இல்லை சார். கர்த்தர் எது வேணாலும் செய்ய முடியும் என் வாழ்க்கையில். ஆனால் மற்றவங்களுக்கு செய்வாங்க, எனக்கு செய்ய மாட்டார், ஏன்னா நான் தான் சரியில்லை. இப்படி நிறைய பேர் தங்கள் குற்ற மனசாட்சி நிமித்தம் அவங்க தங்களே என்ன பண்ணிடுறாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை, மோசஸ் மட்டும் எப்பேற்பட்டவராக இருந்தார், கொலை செஞ்சுட்டு தான் ஓடி வந்தார். கிதியோன் எப்பேற்பட்ட ஒரு பயந்தாங்கொழியாக இருந்தார். நீங்கள் பார்த்திங்கன்னா சாதாரண ஆட்கள், குறையுள்ளவர்களை தான் ஆண்டவர் எடுத்து அவரை நிறைவுபடுத்தி அவர்களை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம லைஃப்பில் இந்த நாட்களில் நிறையா பேர் தங்களுடைய முயற்சியை நம்பி இருக்கிறவங்க தற்கொலை தான் செய்வாங்க. ஏன்னா நான் அதை செஞ்சு பார்த்தேன், இது செஞ்சு பார்த்தேன் சார், இது முடியல, கடன் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, இனிமேல் நான் வாழ முடியாது அப்படின்ற ஒரு நெருக்கத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் தெரிஞ்ச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நான் இது வெறும் சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்டியன் ஒரு மதத்தை பற்றி பேசல, ஆண்டவரை தன் தகப்பன் போல தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கை வேறு கதை. அவரை நோக்கி கூடுவாங்க, அவர் பதில் அளிக்கிறேன்றார், அவர் அற்புதத்தை செய்கிறேன்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி
உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, மை காட் ஷால் சப்ளை ஆல் மை நீடு, என் தேவை. தமிழில் குறைகள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் குறைகள் இருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு மனுஷனே வேலை செஞ்சு வாழ்க்கையில் செய்ய முடியுமா? ஆனால் அவங்க என்ன லிமிட் பண்ணுறாங்க, நம்ம செஞ்சு இதுதான் பண்ண முடியும். ஒரு ஆள் என்ன பண்ண முடியும் குடும்பத்துக்கு? ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யாமல் கர்த்தர் சில காரியம் செய்வார். அது எப்படி செய்வார் சார்? இதெல்லாம் எப்படி சார்? நம்ம கஷ்டப்படணும், நம்ம உழைக்கணும் அப்படின்னு நினச்சவங்க அந்த விசுவாசத்திலே போயிட்டுருக்காங்க. நம்ம உழைக்கணும், கஷ்டப்படணும், ஆனால் எல்லா தேவையும் நமக்கு சந்திக்கணும்னா அற்புதங்கள். ஆண்டவர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பைபிளில் நடந்துச்சுன்னா, நமக்கு அதுலேருந்து ஒரு கொள்கையும் ஒரு வழி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அத்தனை ஆண்டுகள் அவங்கள நடத்தினார். அவங்களுக்கு செருப்பு கூட தேயில, துணி பிஞ்சு போல, பழசாவில். அவங்க வாழ்க்கையில் சாப்பாடு, அவங்களுக்கு உணவு எப்படி வந்துச்சு பாருங்கள். அவங்கள போய் எங்கேயா ஒரு இடத்துல போய் நிற்க சொன்னார், பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஏதோ ஒரு காமன் இடம், குளம்பக்கம் நில்லுங்க, இல்லை மரத்தடியில் நில்லு, வனாந்தத்தில் ஏதோ மலை பக்கம் நில்லு. இல்லை, உன்னுடைய ஆகாரம் உன் வீட்டு தேடி வாசலுக்கு வரும். இது சொல்லாமலே நம்ம புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு. மன்னா அன்னன்னைக்கு வேண்டியதை மட்டும் நீ எடுத்துக்கோ, நாளைக்கு வருமா வராதான்னு சந்தேகத்தில் வாழாத. இன்றைக்கி செஞ்ச தேவன் நாளைக்கும் செய்வார். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க வீட்டு வாசலில் உழுது. தண்ணி அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? அவ்வளோ பேருக்கு பாறையிலேருந்து. அவங்க வாழ்க்கையில் விசுவாசம், அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் மிரக்கல் எல்லாமே அற்புதம் தான். அற்புதன்றது ஒரு சாதாரண ஒரு காரியமாக போயிடுச்சு அவங்க வாழ்க்கையில். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அற்புதன்றது அது எங்கேயோ பயங்கரமாக நடக்கிற ஒரு காரியம். நார்மலாகவே நம்ம வாழ்க்கை ஒரு அற்புதம். இன்றைக்கி நீங்களும் நானும் உயிரோடு வாழ்வதே ஒரு அற்புதம். இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கூட கூட்டிகிட்டு வந்துருக்கார். இன்னும் நல்லா செய்வார், நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றுவார். அதான் அவர் சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, தம்முடைய ஐஸ்வர்யம் என்ன பாருங்கள், அவர் எவ்வளோ ஐஸ்வர்யம், அவருக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்கள் குறைகள் எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவர் அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன்றார். எவ்வளோ பெரிய காரியம் அது செய்கிறார் பாருங்கள். யாவையும் செய்து முடிப்பார்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து அவர் செய்கிறார். எபேசியரில் 3:20 பார்த்திங்கன்னா அவர் பாருங்கள், நாம் வேண்டிக் கொள்வதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிக அதிகமாய், நம்ம கேட்குறதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் நம்ம நினைக்கிறதுக்கும், இன்னொரு இடத்துல நினைக்கிறதுனா கற்பனை கூட பண்ணுறதுக்கு மிஞ்சி அவர் என்ன பண்ணுவாராம், அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்குள்ளே என்ன இருக்குது, மற்றவங்க மாதிரி இல்லை, ஆவியானவர் ஆண்டுடைய பிரசன்னம் வாசமாக இருக்குது. அன்றைக்கு பாறை, கற்பாறை மாதிரி ஒரு பாறையாக ஆண்டவர் நின்றுருக்கிறார் எல்லாம். இன்றைக்கி அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதை யோசித்து பாருங்கள். நமக்குள்ளே இருக்கிறதை வசனம் என்ன சொல்தோ அப்படியே நம்பணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி நிறையா பேர் அவிசுவாசத்தில் பிரசங்கம் பண்ணுற காரியங்கள், பயத்தில் பேசுகிற காரியங்கள் எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கிறாங்க. உன்னில் இருக்கிற உலகத்தில் இருக்கிறனை காட்டிலும் பெரியவர். உனக்குள் அவர் இருக்கிற அந்த வல்லமை சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை புதுப்பிக்குமா? ஆனால் அந்த காரியத்தை யார் செய்வான்னா, நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசம் ஜெயம் கொள்ளும். ஆனால் நிறையா பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மற்றவங்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் அவங்களுடைய ஜபத்தின் மூலம் நமக்கு நல்ல காரியம் நடக்கும், அப்போ நம்ம வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு ஒரு 60 வயசு ஆகிட்டும் ஒருத்தர் தவண்டு கொண்டே இருந்தாருன்னா வீட்டில் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அந்த மாதிரியே இருக்காங்க. குழந்தை தவண்டுட்டுக்கிறது பார்க்கவே அழகாக இருக்கும். நீங்கள் இன்னும் 30 வயசு 50 வயசுலேயும் தவண்டுட்டே இருந்தாங்கன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் ஆவிக்குரிய ஜீவியம், இத்தகைய காரியம் எல்லாம் ஃப்ரீயாக யாராவது செய்வாங்க, காணி குத்தா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன கண்டு கொள்ளணுன்னா, ஆண்டவர்கிட்ட வா, நீ நீயும் ஒரு ஜெயம் கொள்றவனா, ஒரு வீரனாய் மாறு. நீ ஒரு கோலை போல, கிதியோன் போல இருக்கலாம், உன்னையும் நான் எடுத்து உயர்த்துவேன். ஆனால் ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு, நான் கற்றுக்கிட்டு அதை அபியாசப்படுத்தினா தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற வல்லம் என்னென்னா ஃபெய்த். உங்கள் ஒருத்தருக்குள்ளே என்ன இருக்குதுன்னா விசுவாசம். ஆண்டவர் நான் சொல்கிறார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சின்ன ஒரு விசுவாசம், ஆனால் அந்த விசுவாசம் வளரணும். அந்த விசுவாசத்தின் மூலம் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கண்டுகொள்வோம். ஸோ இத்தகைய காரியத்தை கற்றுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நம்ம ஆராய்ஞ்சு, இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகள், கடன் கூட இருக்கலாம்,
இன்றைக்கி பற்றாக்குறை இருக்கலாம், இன்றைக்கி ஒரு பெரிய தேவை இருக்கலாம். அது என்னவா இருந்தாலுமே ஆண்டவர் அந்த தேவையை சந்திக்கிற தேவனாக இருக்கார். என் வாழ்க்கையில் நான் கண்டு கொண்டது வியாதி, பண கஷ்டம், பல விதமான ஒரு கைவிட்டப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அநேக சூழ்நிலை இருந்திருக்கேன். ஆனால் எல்லாத்துலேயுமே அவர் கடைசி நேரம் மாதிரி இருக்கும். எப்படியோ என்னை காப்பாற்றுவார், உங்களையும் காப்பாற்றுவார், எப்படியோ காரியம் செய்கிறார். ஏன்னா அவரை நம்ம விசுவாசிக்கணும், அவரை நம்பணும். நான் உண்டென்றும் என்னை கேட்டால் நான் செய்வேன் என்றும் விசுவாசிக்கிறவங்க, அதான் எபிரேயரில் இருக்குது. எப்படிப்பட்ட ஆண்டவரை நெருங்கி வரணும் போல் கடவுள் செய்வார், நமக்கு அற்புதத்தை செய்வார், நம்ம கேட்டதை செய்வார். அப்பா தானே அவர் செய்வார். அவர் சொல்கிறார், நீ கேளு உனக்கு கொடுக்கப்படும், நீ கேட்காதது நிமித்தம் நீ காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய் என்று யாக்கோபில் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும். அப்போ தான் என்ன ஆகுனா, நம்ம வாழ்க்கையில் சில சடனாக கடைசி நாட்களில் எதிர்பாராத விதம் சில காரியங்கள் உலகம் போகும். ஆனால் எப்படி போனால் நமக்கு என்ன, வனாந்தரத்தில் போனாலும் பரவாயில்ல, எங்கே போனாலும் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவர் மேல் நான் விசுவாசிக்க போது எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்று நம்ம ஒவ்வொருக்குள்ளே இருக்கிற ஒரு தனிப்பட்ட விசுவாசம். இந்த தனிப்பட்ட விசுவாசம் வசனத்தை, அந்த கடவுள் செய்த பெரிய பெரிய அற்புதங்களையும் அந்த காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம சொந்தம் கொண்டாடி அதை மனசில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது உள்ளே சேர்ந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் விசுவாசம் பிரகாரம் நடக்கட்டும்ன்றார். உன் விசுவாசம் பிரகாரம் அது ஆகும். ஸோ இன்றைக்கி என் எதிர்காலம் எப்படி இருக்கும், இன்றைக்கி காட்டிலும் என் எதிர்காலம் நல்லா இருக்கும். அப்போ தான் அவர் சொல்லிக் கொடுக்குறார். ஆண்டவருடைய பாஷை அப்படின்னா இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிறது மாதிரி பேசுவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லாததை இருக்கிறதை போல். என்ன சொல்கிறாரு, பலவீனம் என்ன சொல்லணும், பலசாலி. அவனுக்கு பலன் இல்லை, ஆனால் அவனுக்கு வேண்டி ஆசைப்படுற விரும்புகிற காரியத்தை தான் நீ பேசணும், இல்லாதது. ஸோ இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கணும். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் கர்த்தர் என் பலனாக இருக்கிறார், நான் நல்லா இருக்கிறேன், அவர் தான் என்னுடைய பலன் அப்படின்ட்டு இன்றைக்கி இல்லை. ஆனால் நம்ம எதை வாஞ்சிக்கிறோமோ அத்தகைய காரியத்தை பேசும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண உண்டாகும். வாழ்க்கையில் பணம் வரும் டக்குன்னு. பணம் மட்டும் எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் உனக்கு இடம் கொள்ளாத மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆண்டவர் ஒரு அஞ்சு ரொட்டி பீஸு 2 மீன் வச்சு ஆண்டவர் ஜனங்களை எப்படி போஷித்தார். சின்ன சாப்பாடு தான், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதை என்ன பண்ணுவாராம், இன்றைக்கி உன்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் காசு இருக்கும், ஆனால் உதவி எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் எப்படி வேணாலும் செய்வார். இந்த விசுவாசம் தான், சின்ன விசுவாசம், குழந்தை போல விசுவாசம். உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க பயம் காட்டுவாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா, ஐயோ எப்படி ஆக போகுது, இல்லாட்டா இது வீடு எப்படி கட்ட போகிறோம், இல்லை எப்படி படிக்க போகிறான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், கர்த்தர் செய்வார். என் மகன் நல்ல பிரகாசமான வாழ்க்கை இருக்கும், என் மகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். அந்தந்த நேரத்தில் கரெக்டாக ஆண்டவர் செஞ்சு கொடுத்துருவார். இப்படி நம்ம விசுவாசம் தான் ஆண்டவர் நம்மகிட்ட இருக்குமான்னு எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே அவர் செய்வாருங்க, எனக்கு தெரியாது எப்படி, அப்படின்ற ஒரு விசுவாசம் அவர் மேலே வைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாராம், உன்னை கைவிடாதபடிக்கு உன்கிட்ட அற்புதத்தை செய்வார். வாழ்க்கையில் மோசஸ்க்கு செய்த தேவன் கிதியோனுக்கு செய்தார். இனிஷியலாக அவங்களுக்கெல்லாம் அவங்க ஆவிக்குரிய ஜீவியம் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு, அதை பலப்படுத்தினார் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவரை உங்களுக்கு எப்படி அறியுறீங்க, உங்கள் தகப்பன் போல் ஆண்டவர் உன் சின்ன அற்புதங்களை காணுங்கிறீங்களா, ஆண்டவரை நோக்கி கேட்குறீங்களா. ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக நான் பெரிய காரியங்களை செய்வேன். அந்த என்ன சொல்கிறாரு, கண்கள் பற்றி சொல்கிறார், கண்ணுக்கு பார்க்காதது, காதுக்கு கேட்காதது பெரிய காரியங்களை உனக்கு செஞ்சு வச்சுக்கிறேன்றாரு. அவர் எப்படி சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 64:4 அங்கே பார்த்தீங்கன்னா, உன் சார்பாக போய் உனக்காக வேலை செய்வாராம் ஆண்டவர். பாருங்கள் எப்படி பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். நமக்காக போய் அவர் வேலை செய்வாராம், நமக்காக போய் ஜனங்கிட்ட பேசுவார், நமக்காக போய் கதவுகளை திறப்பார். உனக்கு வேண்டிய காரியங்கள் உன்னை தேடி வரும். சரியான ஆட்களை சந்திக்கவும், சரியான நேரத்தில் போய் சரியான இடத்துல இருக்கிறதுக்கும் பேசுகிற வார்த்தைகள் கூட ஆண்டவர் உன் வாயில் போடுவேன்றார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது. மாம்சத்தில் மட்டும் நினச்சா உங்கள் வாழ்க்கை சோர்வாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வார்த்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னென்னா, ஒரு அழகான வார்த்தை என்ன சொல்லுதுன்னா,
இட்ஸ் நாட் பை மைட் ஆர் பை பவர் பட் பை மை ஸ்பிரிட். சக்கரியா 4:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், பலத்தினால் நம்ம நினைக்கிறது இந்த 2 காரியம்தான். பலன், சரீர பலன், பராக்கிரமம், மைட், பவர், இன்ஃப்ளூயன்ஸு. எனக்கு அவர் தெரியும், இவர் தெரியும், அதை வச்சு பண்ணிடலாம், எனக்கு நான் அங்கே போவேன், இப்படி போவேன், இப்படி தான் யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினாலே ஆகும். இந்த ஆஸ்பெக்ட், இந்த ஆவிக்குரிய காரியத்தை நம்ம யோசிக்கிறது இல்லையே. இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவினால் எல்லாம் ஆகும். அதை நம்ம பற்றி கொண்டோன்னா அற்புதம் நம்ம வாழ்க்கையில் பியூட்டிஃபுல்லாக நம்ம பார்ப்போம். அந்த ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு புது பலன் அடைவார். அது எங்கே? ஏசாயா 40:31. அப்போ என்ன ஆகுமா? ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல சட்டை அடித்து எழும்புவார்கள். இந்த நாளில் கூட வயசாயிடுச்சு, எனக்கு 50 வயசாயிடுச்சு, 60 வயசாயிடுச்சு. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு புது பலன் வரும். வசனம் சொல்லுது, அதை நான் நம்புகிறேன். அவ்வளோதான். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நான் நம்புகிறேன். இப்படி ஒரு சிம்பிள் ஃபெய்த். நீ ஓடினாலும் பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படைகிறார்கள் இல்லை, நடந்தாலும் சோர்ந்து போகார். அவங்களுக்கு டயர்ட்னஸ் ஆகி அப்படிலாம் ஆகாது. கர்த்தருக்கு காத்திருக்க ஒரு மனுஷன் நம்ம மாறுவோமா? அப்படின்னா என்ன தம்மா? டிபெண்டிங் ஆன் காட். ஆண்டர்கிட்ட நீங்கள் தான் மூவ் பண்ணணும். எனக்காக யூ ஹாவ் டு மூவ் த காயின். எனக்காக நீ பரிந்து பேசணும். எனக்கு யாரும் இல்லை ஆண்டவர். அத்தகைய ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோட டைரக்ட் கனெக்ஷன். நான் சொல்லி கொடுக்குறது எப்படின்னா, நீங்கள்லாம் என்னோட வாங்க, என்கிட்ட அண்டிக் கொள்ளுங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், அற்புதம் நடக்கும் சொல்கிற பிரசங்கர் கிடையாது. நான் சொல்கிற காரியம் ஆண்டவர் சொல்கிற மாதிரி கீழ்ப்படிஞ்சு உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் மூச்சு விடுற நாளெல்லாம் அற்புதத்தில் நடப்புங்க. ஏன்? ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் தேவையில்லை. வினோதமாக இருக்குதா நான் சொல்கிறது? இதுதான் உண்மை. ஆண்டவருக்கு ஒரு ஏஜென்ட்டு தேவையில்லை. அந்த காலத்தில் ஏஜென்ட் நிறையா பேர் இருந்தாங்க. ஏன்னா அவரை பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒருத்தர் தான் ஒருத்தர் செய்யணும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துட்டார். உன் கூட நான் இருக்கிறேன்றார். அப்புறம் என்னத்துக்கா ஏஜென்ட்டு? கரெக்ட் தானே? உள்ளே இருக்கிறேன், உன்னை கைப்பிடிச்சு நடத்துவேன், உன்னை கைவிட மாட்டேன். ஸோ இன்றைக்கி உங்களை கஷ்டம், வியாதியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், நம்ம செக்கப் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொருத்தரை சார்ந்து வாழ்கிறோமா? யாரோ ஒருத்தர், அந்த பிரதர் நல்ல வல்லமையான பிரதர், அவர் அபிஷேகம் ஜாஸ்தி, நம்ம ஊருக்காரு, ஆனாலும் டபுள் டோஸ் இருக்கும். இதெல்லாம் கற்பனை. இது ஒரு விக்கிர ஆராதனை மாதிரி தான். இது உண்மையை சொல்கிறேன். என்னை நோக்கி நீ பார், என்னை நோக்கி கூப்பிடுன்றார். நீ அவன்கிட்ட சொல்லி என்கிட்ட வான்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம ஜனங்கள் தவறாக போய் கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் இல்லை. உங்களை யார் வழி நடத்துகிறா? இன்றைக்கி நான் கேட்குறேன். என் மனைவி வழி நடத்துகிறாங்களா? அப்படி சொல்லுங்களா? இல்லை இன்னும் எங்கள் அப்பா அம்மா வழி நடத்திட்டு இருக்கிறாங்களா? இல்லை எங்கள் பாஸ்டர் வழி நடத்துகிறாரா? இல்லை அந்த பிரதர், அந்த தீர்க்கதரிசி, அந்த எவாஞ்சலிஸ்ட்டு, இல்லை யாரோ ஒருத்தர்? பரிதாபமான நிலைமை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என்ன பர்சனல் பாருங்கள், அவர் என் மேய்ப்பராக இருக்கார். நான் தாழ்ச்சி அடையினா ஒரு குறை இருக்காது. உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் உங்களை வழி நடத்தவர் ஆண்டவரை கண்டு கொண்டிருக்குங்களா? இன்றைக்கி எத்தனையோ வருஷமாக நானும் என் வாழ்க்கையில் ஒரு கோயில் மாடாக இருந்தேன். கோயில் மாடாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லோரும் கோயில் மாடு தான். ஃபஸ்ட்டு கண்ணு திறக்கணும், ஆண்டவரோட கனெக்ஷன் ஆகணும். ஃபோன் எடுத்தால் பேசினா அவர் பேசுகிறார், அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஆனால் தான். இல்லாட்டா இன்னொருத்தரை நம்பி வாழணும், இன்னொருத்தர் தோல் மேலே உட்காந்து சவாரி செய்யலான்னு யோசிப்பாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்காத ஒரு காரியம். உன்னுடைய வாழ்க்கையில் உன் விசுவாசம் உனக்கு அற்புதத்தை உண்டு பண்ணுது. இட்ஸ் யுவர் ஃபெய்த். உன் சுகத்துக்கு காரணம் இது. நம்ம வாழ்க்கையில் இதை கண்டு கொண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பல சாட்சிகள் நம்ம வாழ்க்கையில் வரணும். இல்லாட்டா டிவியை பார்த்துட்டே இருப்போம், எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னோட
அன்றைக்கு ஆதாமோடு கூட நடந்து வசித்தார். அன்றைக்கு வனாந்திரத்தில் தனக்கும் ஒரு கூடாரம் போட்டு ஜனங்களோடு வசித்தார். இன்றைக்கு உனக்குள்ளே வந்து நான் வாசமாக இருக்கிறேன், இதோ உன் இதயத்தை தட்டுறேன், நீ திறந்தா நான் உள்ளே வருவேன்றார். இன்றைக்கி நீங்கள் கேட்டுட்ருக்கலாம், சர்ச்சுக்கு போகிற ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோட ஒரு இணைப்பு இல்லைன்னா இன்றைக்கி அந்த இணைப்பை நீங்கள் கண்டுகொள்ளணும். நல்லா இருக்க நாட்களில் உங்களுக்கு தெரியலன்னா கஷ்டமான நாட்களில் நீங்கள் வந்து முடியாது. நல்லா இருக்கிற போலே வந்து மோட்டர் பைக் ஓட்ட கற்றுக்கணும். கஷ்டம் வந்த பிறகு திடீர்னு நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக பைக்கில் ஏறி உட்காந்து ஓட்ட முடியுமா? அது எங்கேயா போய் விழுந்து தான் கஷ்டமாகும், சேதமாகிடும். நல்லா இருக்கிற நாட்களில் ஆண்டவரை நெருங்கணும். இன்றைக்கி நிறைய பேர் கோயில் போயிட்டு வந்தாலே ஒரு பெரிய காரியம், கோயில் போயிட்டு வந்ததுனாலே பெருசுன்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயிலே போகாத ஒரு காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவரை எப்படி பற்றி கொண்டுங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, நம்ம கோயில் போகிறது, ஜூமில் பார்க்குறது எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். ஆனால் மெயினாக நீங்கள் ஆண்டவரோடு பிள்ளையாக நீங்கள் மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட பேசுகிற அனுபவம், அவர் நம்மளை வழி நடத்துகிற அனுபவம், அவருக்கு நம்ம சமர்ப்பித்து அவருடைய சீஷனாய் மாறி ஆண்டவருக்காக இந்த நாட்கள் நாம் என்ன பண்ணுறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறையா டைட்டில் இருக்குது, அபிஷேகம் தான் இல்லை. டைட்டிலாக வாங்கி போட்டுக்குவாங்க, கூப்பிட்றதுக்கு முன்னால் பாருங்கள், பேருக்கு முன்னால் 10,000 டைட்டில் வச்சுக்குவாங்க. அந்த டைட்டிலை வச்சு என்ன சார் செய்கிறது? கர்த்தருடைய பிரசனம், என்னை காப்பாற்றும் அந்த தேவனை கூட இருக்கிற அனுபவம், என் குடும்பம் அதை பார்க்கணும். எங்கள் அப்பா எப்போல்லாம் பிரச்சனைகள் பாரு எல்லாத்தையும் தாண்டி வந்துடுறார், கடவுள் கூட இருக்கிறார், அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க ஆண்டவரை பிடிக்கும். இல்லை அது ஒரு நாத்திகன் மாதிரி இருக்கும், இல்லை காட்டுவாசி மாதிரி இருக்கும். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் உங்கள் விசுவாசத்தை பார்த்து எதாவது கற்றுக்கிட்டாங்களா? ஊழியக்காரராக கூட இருக்கலாங்க. சில சமயம் ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா எல்லாமே அவங்களுக்கு சுலபமாக அப்பா அம்மா ஜெபத்தில் வந்துடுது. அதனால் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி காரியங்களை சாட்சி எந்த சாட்சியும் இருக்காது. ஆனால் ஊழியக்காரங்க பிள்ளைகளாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன், இது ஊழியக்காரன் பிள்ளை ஊழியக்காரன் இல்லாத பிள்ளை இல்லை, ஒவ்வொரு தனி நபரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஒவ்வொரு தனி நபரையும் ஆண்டவர் அன்பாய் நேசிக்கிறார். அவங்க என்ன சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவருடைய இருதயத்தை சொல்கிறேன் கேளுங்க. அவர்கள் கண்கள், அவருடைய கண் இங்கே அங்கும் உலாவுதான். ஏன்னா யாராவது ஒருத்தருடைய நிமித்தம் அவங்க மூலம் தன்னுடைய பலத்தை விளங்க செய்யணும். He wants to showcase his power and might through someone like you, like me. ஸோ நம்ம அப்பா இருக்காங்களோ இல்லையோ, நம்ம அப்பா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்களோ, ஆட்டோ ஓட்டுறாங்களோ, இல்லை அப்பா இல்லையோ, இல்லை அப்பா ஊழியக்காரனாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம இதை எடுத்துக்க வேணாம். நமக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி, பரலோக தகப்பனுடைய பிள்ளையாக மாறி, அவரும் நானும் சேர்ந்து பெரிய காரியங்களை சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வாஞ்சித்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நடக்காததெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காததுலாம் இன்னும் மில்லியன்ஸ் ஆஃப் திங்ஸ் வச்சுருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, நான் உண்மை கண்டு கொள்ளட்டும், என்னோட பேசுங்க, என்னை பயன்படுத்துங்க, என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், ஆசீர்வாதம், ப்ரொடெக்ஷன், ப்ராவிடன்ஸ், He will provide. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டு கொண்டு அனுபவிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக கரும் இருள் சூழும், ஆனால் என் மகிமை உன் மேலே உதிக்குன்றார், பயப்பட வேணாம். ஸோ இந்த நாட்களில் நாம் பலரை தைரியப்படுத்துகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை கண்டு பலர்கிட்ட ஆண்டவரை பற்றி நம்ம சொல்வது நம் கடமை. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பேசுகிற காரியம் உண்மைன்றதை நாங்கள் அனுபவிக்கிட்டோம். ஏதோ ஒரு மதம் சுயற்று ஏதோ இத்து போன ஒரு காரியம் போல் இருக்க வேணாம். வாழ்க்கையில் ஜீவனை தருகிற உமோடு இருக்கிற அனுபவம். நாங்கள் ரொம்ப பெரிய நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் எங்களோட இயேசு எங்களையும் நேசித்து கூட இருக்கிற என்னோட பேசுகிறார், தனியாக வரப்போல் எனக்கு சில ஆலோசனை கொடுக்குறார், என்னை வழி நடத்துகிறார்ன்ற ஒரு அனுபவம் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வரட்டும் ராஜா. நாங்கள் யாரையும் குறை சொல்ல வேணாம். நாங்கள் உண்மை தேடும் பொழுது நீ கண்டு கொள்வாயின்றீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தில் நான் வாழணும். We want to live by faith. We want to experience the supernatural. We want to see the miracles. தனிப்பட்ட அனுபவமாய் நீ மாற்றி ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்க விசுவாசம் அவங்களை குணப்படுத்தட்டும். அவள் விசுவாசம் அவள் ஓவர் கம் பண்ண வைக்கட்டும். அவன் விசுவாசத்தினால நீதிமான்
பிழைப்பான்னு சொல்லிக்கிறீர். இந்த அனுபவத்தில் என்னை வந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இது ஒரு சுலபமான காரியம். இதை தேடி கண்டுபிடிக்கவும் கேட்டு கற்றுக்கொள்ளவும் கிருபை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கேட்குறேன். இயேசு மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இதை குறித்து உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்குதுன்னா, இன்னும் எனக்கு கற்றுக்கணும், தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் பார்க்குறேங்க, சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபோனில் வாங்க, பேசுவோம். அது மொத்தம் இந்த ரகசியங்களை நம்ம கற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செழிக்கணும். அதுக்கு நானும் ஒரு ஆசீர்வாதமாக மாறணும். அவ்வளோதான் என்னுடைய வாஞ்சை. உங்களை நான் இங்கே வாங்க அங்கே வாங்க நான் கூப்பிட்றதுக்கு எந்த இடமும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட வாங்க, வேண்டாத காரியத்தை விட்டு திரும்புங்க, அனுபவிங்க ஆண்டவருடைய புது வாழ்வை. இது ஏதோ கூட்டம் சேர்க்குறதுக்கு சர்ச்சு இல்லாட்ட ஏதோ கூட்டம் இல்லை. உங்கள் வாழ்க்கை வறண்டு போயிடக்கூடாது. வறண்ட வாழ்க்கையை ஒரு தோட்டம் போல் ஆக்க வேண்டார், செழிப்பாய் மாற்றுவார். இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டு. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஸோ ஈவன் நாவ் எங்களுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. யூ கேன் பி அ பார்ட் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி. எங்கள் ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்காய் மாறலாம், விதைக்கலாம், நீங்களும் உதவி செய்யலாம். உங்கள் வாழ்க்கையும் வளர்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு தருணம். ஸோ காட் bless you and have a blessed week. Bye.